नारायणं सकमलं सकलामरेन्द्रं वैखानसं मम गुरुं निगमागमेन्द्रं भृग्वद्रिकाश्यपमरीचिमुखान्मुनीन्द्रान् सर्वानहं कुलगुरून् प्रणमामि मूर्ध्ना। मृदुहृदये दये मृदितकामहिते महिते धृतविबुधे बुधेषु विततात् मधुरे मधुरे वृडगिरिसर्वभौमदयिते मयिते महतीं भवुकनिधे निधेहि भवमूलहरां लहरीं। त्वं पञ्चरात्रिकनयेन पृथग्धितेन वैखानसे निचपतानि यदाधिकाराः संज्ञाविशेषनियमेन समर्चयन्तः प्रीत्यानयन्ति बलवन्ति दिनानि धन्याः। प्रस्तुतेऽहं नमस्कृत्य शौरीपुत्रं नमाम्यहं गोपालपुत्रं पितरं नमामि च पुनः पुनः। नमस्सदसे नमस्सदसः पतये इवरदा नमक्कெல்லாம் பதி। ஆச்சரியமான சன்னிவேசம் பாடூர் கழனி புத்தங்கரை நம்ம கிராமத்திலே நம்முடையதான அலர்மேல் மங்கா சமேத கல்யாண பிரசன்ன வெங்கடேச சுவாமிக்கு மகா சம்பிரோக்ஷணம் கும்பாபிஷேகம்ங்கிறதான இந்த வைபவத்தை நேற்றுக்கு சாயங்காலம் ஆரம்பித்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு சாயங்காலம் கிராம பிரதட்சணமாச்சு. இங்கே வந்து சுவாமியை சாயரக்ஷ பூஜை முடிஞ்சு யஜமான சங்கல்பம் அனுக்ஞ, அதனை தொடர்ந்து ரித்விக் வரணம் வேதபாராயண ஆரம்பம், அதனை தொடர்ந்து ஸ்வஸ்தி புண்ணியாக வாச்சனம் வைகானச சூத்திரத்தின்படி, அதனை தொடர்ந்து மிருத்சங்கிரகணம் பூமி பிராட்டி பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணி மண்ணை எடுத்து அங்குரார்ப்பணம் பண்ணினோம். அங்குரார்ப்பணம் பண்ணி ரக்ஷாபந்தனம் நாங்கள் இன்னிலேருந்து ஆரம்பித்து 3 நாளைக்கு இந்த ஸ்ரீ சந்நிதியிலே எழுந்தருளி இருந்து இங்கே இருந்துட்டு உன்னுடைய கைங்கரியத்தை பண்ணுறோம் அப்படின்னு ரக்ஷாபந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கார்த்தால சுவாமிக்கு பூஜை பண்ணி இங்கு ஸ்வஸ்தி புண்ணியாக வாச்சனம் முடிந்தது. அதனை தொடர்ந்து யாகசாலையிலே யஜ்யங்கள் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த யாகசாலை எப்படி நிர்மாணம் ஆகிருக்குனாக்க, நடுப்பற எம்பெருமான் க்ஷீராப்தி சயனத்தில் எழுந்தருள் இருக்கார். அதை சுற்றி பூலோக புவர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனோலோக தபோலோகன்னு 7 லோகங்கள் அடங்கி இருக்கக்கூடியதான யாக வேள்வியானது அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 லோகங்களும் இருந்தால்தான் நடுப்புற எம்பெருமான் இருப்பார். இந்த எம்பெருமான நம்ம ஸ்ரீசந்நிதியிலேருந்து கர்ப்ப கிரகத்திலேருந்து இங்கே எழுந்தருளை பண்ணிட்டு வரணும்னாக்க அவர் இருக்கக்கூடியதான அமைப்பை அமைத்து கொடுத்தாதான் அந்த சுவாமி அங்கே வருவார். அதுக்காக தான் இந்த யாகசாலை கட்டுறோம். இல்லை யாகசாலை இல்லாமல் கூட பண்ணலாமே, இங்கே கொண்டு வந்து பண்ணக்கூடாதானே? இல்லை சாதாரணமாக நம்ம உட்காந்துருக்க மாதிரி சுவாமி கொண்டு வந்து இங்கே வைக்கக்கூடாதா? அப்படின்னா எப்படி க்ஷீராப்திநாதனை க்ஷீராப்தி சாயியா எப்படி இருக்காரோ அதை மாதிரி இங்கே பெருமாள் யாகசாலையில் எழுந்திருக்கார். அப்படிப்பட்ட யாகசாலையை அமைக்கணும் அப்படின்னாக்க அதில் யஜ்யம் பண்ணணும். யஜ்யம் பண்ணணுன்னாக்கா உத்திர யஜ்யம் பண்ண முடியாது. அந்த சுவாமியை வச்சுட்டு ராமகோவிந்த பட்டாச்சார சுவாமியை மாத்திரம் வச்சுட்டு நீங்கள் பிரம்மோத்சவம் பண்ணுறது பாருங்க, அதை மாதிரி பண்ணலாமா அப்படின்னாக்கா பண்ண முடியாது. அதுக்கு இது மாதிரி 10 பட்டாச்சார் வேணும். 10 பட்டாச்சார் வந்து 10 பட்டாச்சாரும் ஹோம குண்டத்தில் உட்காந்து ஹோமம் பண்ணணும். அதுக்கு உண்டானதான தனித்தனி ஹோமம் பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு. அதை மாதிரி ஹோமம் பண்ணி அந்த சுவாமியை பிம்பத்திலேருந்து கலா ஆகர்ஷணம் பண்ணி அதில் ஸ்ரீமூர்த்தி சாநித்தியமாகிருக்கு. இத்தனை வருஷமாக அந்த சுவாமியை பூஜை பண்ணியிருக்கோம். அந்த சுவாமிக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம மந்திரத்து மூலியமாக இந்த கடத்தில் எழுந்தருளுங்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த சுவாமி இந்த கடத்துக்கு வந்துடுவார்.
அந்த கலா ஆக்கர்ஷணத்தை பண்ணி அந்த சுவாமியை கொண்டு வந்து யாகசாலையில் எழுந்தருளை பண்ணணும். அந்த யாகசாலையில் வச்சுட்டோம்னாக்கா அவர் வெறுமை இருக்கக்கூடாது. அந்த சுவாமி எந்த விதமான சபரிவாரம் இல்லாமல் இருக்க மாட்டார். சுவாமினா எப்படின்னு சொல்கிறார் சாஸ்திரத்தில்னா, ஒரு பெரிய ராஜா மாதிரி சொல்கிறார். பெருமாள் தான் ராஜா. ராஜா வந்து சாதாரணமாக வருவாரா? கூட இருக்கிற அனைத்து சபரிவாரங்கள்லாம் இருந்தால் தான் அங்கே வருவார். அதனால் அந்த யஜ்யங்களுக்கு யாகங்களாக சபரிவாரத்தோடு அங்கே கொண்டு வந்து வச்சுட்டோன்னா சுவாமி அங்கே வான்னா வந்துடுவார். அதற்காக எப்படி வந்து பெரிய ராஜா வந்தால் எல்லா பரிவாரங்களும் வந்துடுவாரோ அதை மாதிரி வரத்துக்காக தான் அந்த யாகசாலையை அமைச்சிருக்கோம். அந்த யாகசாலையை சுற்றி எல்லா தேவதைகளையும் ஆவாகனம் பண்ண போகிறோம். அதனால தான் உங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்கிறோம். அங்கே வந்திருக்கச்சே சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வச்சு கும்பங்கள்லாம் வச்சு ஆவாகனம் பண்ணிருப்போம். அந்த கும்பங்கள்லாம் உங்கள் காலில் படக்கூடாது. கூர்ச்சம் போட்டு அதில் தேவதையை ஆவாகனம் பண்ணுறது, கூர்ச்சியை மிதிக்கக்கூடாது. இது மாதிரி சாஸ்திரங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவங்கள யாகசாலை விடுறதில்லை. இல்லை இப்போ நீங்களாம் வந்து எடுத்து நீங்கள் பாட்டு விளம்பரம் விளாருங்க அங்கே சாப்பாடு சமயத்தில். அது மாதிரி இங்கே வந்து நீங்கள் பண்ணலாமோ இல்லையோ, நெய் ஊற்றுறோம் 4 ஊற்றுறோம் மாமி அப்படி சொல்லலாமோ இல்லையோ, உங்களுக்கு சகாயம் பண்ண உங்களெல்லாம் விட மாட்டோம். இல்லை காரணம் இது. அதனால் எல்லோரும் எல்லா வேலையும் பண்ண முடியாது. எல்லோரும் எல்லா வேலையும் பண்ணலாம், சில வேலைகள் பண்ணலாம், எல்லா வேலையும் பண்ண முடியாது. தந்திரி வரார், பட்டாச்சார சுவாமி வராருன்னா அவர் தான் பண்ணணும் சில வேலைகள், நீங்கள் பண்ண முடியாது. அப்படி இந்த சுவாமியை கலையை ஆகர்ஷணம் பண்ணணும். அப்போ தான் அந்த சுவாமி எழுந்தருளி வருவார். அதுக்கப்புறம் தான் அந்த பிம்பத்தை கொண்டு வந்து பஞ்சகவியாதிவாசம், க்ஷீராதிவாசம், ஜலாதிவாசம்லாம் சொல்லி உபச்சாரமாக பண்ணி, அதுக்கு அந்த உபச்சாரத்தை பண்ணி முடித்தோடனே சுவாமி சயனாதிவாசம் எழுந்தருளை பண்ணி மறுபடியும் அந்த சுவாமியை கொண்டு போய் இந்த ஸ்ரீமூர்த்தியிலே கொண்டு போய் எழுந்தருளை பண்ணி சம்பரோக்ஷண தினத்தை அன்னைக்கு இந்த கடத்தில் என்ன கலா ஆவாகனம் பண்ணணுமோ அந்த கலா ஆவாகன சக்தியை மறுபடியும் அந்த சுவாமியினுடையதான அந்த பிம்பத்திலேயே ஆரோபணம் பண்ணிவிடுவோம். இதுதான் சம்பரோக்ஷணம். கும்பாபிஷேகம்னா சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு மந்திரங்கள் நிறைய விதிச்சிருக்கார். அந்த மந்திரங்களெல்லாம் முறைப்படி சொல்லணும். எல்லா மந்திரத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் ஒரே மந்திரமும் கிடையாது. அதனால் இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி பட்டாச்சாரிய சுவாமிகள்லாம் வரணும். இவர் வந்து சிக்கல்லேருந்து வந்திருக்கார். அவர் வந்து பன்ருட்டி திருவதிக பெரிய திவ்யதேசத்துலேயே வந்திருக்கார். அவர் வந்து நாதன் கோவில்னு ஒரு பெரிய திவ்யதேசம் கும்பகோணம் பக்கத்தில் அங்கேருந்து வந்திருக்கார். இவர் சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ சுவாமியுடைய சன்னிலே வந்திருக்கார். இவர் வந்து சிவா விஷ்ணு கோவில் டி நகர்லேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்கார். இவர் அடியனுடைய தவையன் தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலேவர்லேருந்து வந்திருக்கார். அடியன் வந்து இங்கே ஒரு இடத்துல இருந்துட்டு சென்னையில் ஒரு மூலையில் இருந்துட்டு இருக்கோம். மாமாவனுடைய சிஷ்யன் அடியன். மாமா சொன்னபடியில் நாங்கள் கேட்போம். அவருடைய ரைட்டாக நீங்கள் கனி என்ன இருக்கார். இவெல்லாம் ஒரு ஸ்தானம் வகித்து அந்த ஸ்தானத்தில் சொல்லப்பட்டதான யஜ்ஞத்தை பண்ண போகிறா. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யான்னு சொன்னார். யஜ்ஞம் பண்ணினாக்கா மழை வரணும். நேற்று சாயங்காலமே மழை வர ஆரம்பிச்சுட்டு நம்ம கிராம பிரதட்சணம் பண்ணும்போது இதெல்லாம் சுபசகுணங்கள். அப்படிப்பட்டதான எம்பெருமான கலா ஆரோபணம் பண்ணி அடுத்த சம்பரோக்ஷணம் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்ரீமூர்த்தியில் தியானமாக இருந்து எங்களெல்லாம் அனுகிரகம் பண்ணு, இந்த கிராமத்தை காப்பாற்றுன்னு சொல்கிறது தான் மகா சம்பரோக்ஷணம். அதை இப்போ நம்ம பண்ண போகிறோம். அந்த யஜ்ஞத்துக்கு அக்னியானது வேணும். அக்னினாக்க சாதாரணமாக கற்பூரத்தை கொளுத்தி கூட போட்டு பண்ணலாம். அது வந்து அதமாக்னின்னு பேர். அதமாக்னினாக்க அக்னி எல்லா இடத்துலையும் அந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் விறகு அடுப்பு வச்சுருப்பா. இப்போ நம்ம பசங்களெல்லாம் விறகை பற்ற விடான்னா விறகை எப்படி பற்ற வைக்கிறதுன்னு தெரியாது அவனுக்கு. கறி அடுப்பு குமிட்டி அடுப்பு ஒன்று வச்சுருந்தோம். குமிட்டி அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு ஆச்சரியமான ஒரு டெக்னிக்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். என்ன சக்தினார இந்த தேங்காய் நாருக்கு பாருங்க, தேங்காய் நாரை வச்சு அதுக்குள்ளே பண்ணால் அது அந்த கறி பிடிச்சின்றோம். அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது நம்மளால். இப்போல்லாம் என்ன பண்ணணுன்னாக்கா கேஸை பற்ற வைக்கிறதுக்கு யூடியூப்பில் எப்படின்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஸை வந்து பற்ற வைக்கிறான். கேஸை பற்றக்கு ரொம்ப லைட்டரை பிடிச்சா அமுக்கினா பற்றிக்க போகிறது தெரியாது எப்படின்னு. அதுக்கு யூடியூப்பில் போய் பார்க்குறான் எப்படி கேஸ் அடுப்பை பற்ற வைக்கிறது அப்படின்னு. அப்படி நம்ம இருந்துட்டுருக்கோம் சூழ்நிலை. ரொம்ப ஆச்சரியமாக கஷ்டப்பட்டு அக்னியை உற்பத்தி பண்ணுறதை கண்டுபிடிச்ச நம்ம பெரியவாள்கிட்ட வளர்ந்த நாம் இப்பொழுது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தருமாடின்னு இருக்கோம். அதை மாதிரி அந்த அக்னியானது மகத்தான அக்னி, சுத்தமாக உத்தமமான அக்னி, மத்தியம அக்னி, அதம அக்னின்னு சொல்கிறார். அதம அக்னியில் நம்ம சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். அதம அக்னிங்கிறது நம்ம கேஸ் பற்ற வைக்கிறோம் பாருங்க, இதுக்கு பேர் அதம அக்னின்னு பேர். இதில் எதையுமே பண்ணக்கூடாதுங்கிறார் அவர். எதில் உத்தம அக்னின்னாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு அரச மரம் இருக்குது.
இது அரச மரம். இந்த அரச மரத்தினுடைய நடுக்கட்டை இதை இன்னொரு கட்டையை வச்சு கடைஞ்சோன்னாக்கா இதில் அக்னி வரும். இந்த அக்னி உத்தம அக்னின்னு சொன்னார். இந்த உத்தமமான அக்னியை கொண்டு தான் யஜ்யம் பண்ணணும். யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறச்ச என்னடா பண்ணார், உத்தமமான அக்னியை எடுத்து பண்ணாதான் அந்த அக்னியில் பண்ணக்கூடியதான ஆகுதி ஸ்வாகாரத்தை சுவாமி வரைக்கும் போய் சேரும். விஷ்ணவே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னால் இந்த அக்னி பகவான் என்ன பண்ணுவான்னார், இதை கொண்டு போய் பூர்ணமாக இது சுத்தமான பிரசாதம் நீங்கள் எடுத்துங்கோன்னு சொல்லி பூர்ணமாக கொண்டு போய் விஷ்ணுகிட்ட கொண்டு போய் கொடுப்பான அக்னி. இந்திரா யஸ்வாஹா அப்படின்னு சொன்னாக்கா அந்த இந்திரனுக்கு கொண்டு போய் பூர்ணமாக இது சுத்தமான அக்னியில் பண்ண பிரசாதம், அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கோன்னு கொண்டு போய் அக்னி கொண்டு போய் அந்தந்த தேவதை கொண்டு போய் கொடுப்பான். இப்போ அங்கே பண்ணுற ஆகுதியெல்லாம் சுத்தமான அக்னியில் பண்ணணும், உத்தமமான அக்னியில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அக்னியை இப்போ கடைஞ்சி எடுக்க போகிறோம். அது சுவாமி அக்னியை தரணும், கொடுத்தால்தான் மேற்கொண்டு யஜ்யம், இல்லைன்னா அவர் கொடுக்குற வரைக்கும் கடைஞ்சிட்டே இருப்போம். பார்த்துங்கோ, பெருமாளை பிரார்த்தனை பண்ணிங்கோ. அதனால் நம்ம பெருமாள் பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டவர். நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா உடனே அக்னி கொடுத்துருவார். அதனால் நான் அடிக்கடி சொல்கிற வழக்கம் உண்டு. என்னுடைய இதான மாதாமகர் அம்மாவுடைய அப்பா சேலம் சந்தான பட்டாச்சார சுவாமின்னு பேர், பெரிய சந்தனம் போட்டு வச்சுட்டு இருப்பார் நெத்தியில். ஏன்னா பெருமாள்கிட்ட அர்ச்சனை பண்ணுற போகிறச்சே நல்லா வாசனையாக போகணும், அதனால் சந்தனத்தில் வச்சுன்னு தான் போடுறோம். சந்தனம் இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். பெரிய புட்டா வச்சுட்டு இருப்பார். அவர் ஒரு தடவை சம்பரோக்ஷன், நாங்களாம் சின்ன பசங்க மாதிரி சின்ன பசங்களாக இருக்கச்சே சம்பரோக்ஷனுக்கு இது மாதிரி கடையிறார், போட்டு கடைஞ்சிகிட்டே இருக்கார். அக்னி வரவே இல்லை. காத்தால 7 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 12 மணி வரைக்கும் கடைஞ்சிட்டு இருக்கார். அக்னியே வரல. 12 மணிக்கு அந்த பெருமாள்கிட்ட போய் இந்த கட்டையெல்லாம் கொண்டு போய் வச்சு நீ ஏன் இப்படி சோதிக்கிற, இனி அக்னி கொடுத்தா தான் யாகம் பண்ண முடியும், இல்லை பண்ணவே முடியாது அப்படின்னு ஒன்று அழுதுட்டு அங்கேருந்து உட்காந்து கடைஞ்சார். உடனே அக்னி வந்துடுது. அதனால பெருமாள் பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டவர்னு சொல்ல வரேன். நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோ பெருமாள் நடத்தி கொடுப்பார். அதனால் சுவாமி சீக்கிரம் அக்னி தரணும். அக்னியை கொண்டு போய் நம்ம யாகசாலையில் வச்சு யாகத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமியை கலாகர்ஷனம் பண்ணி சுவாமியை கொண்டு போய் அங்கே எழுந்துருளை பண்ணணும். இதுதான் சாஸ்திரம். இதை பிரகாரம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சாஸ்திரத்தில் விதித்தபடி அந்த முறைப்படி நம்ம போயிட்டோம்னாக்க நம்ம பரம சௌக்கியமாக இருக்கலாம். அந்த சாஸ்திரத்தில் சொன்னதை பற்றி மாறி போனோன்னா கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அதனால தான் சொல்லுவா எங்கள் பெரியவாள்லாம், சாஸ்திரத்தை எதோ சொல்கிறதோ அதை பண்ணு, சாஸ்திரத்தில் சொல்லாத பண்ணாத, சிரமப்படுவ நீ சிரமப்படாதுங்கிறத அவள் சொல்கிறா. சாஸ்திரத்தை பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஆக்ஞை, பெரியவாளுடைய ஆக்ஞை. ஆனால் சாஸ்திரத்தை நம்ம கடைப்பிடிச்சோன்னா எப்பராக இருக்கிறார், பரம சௌக்கியமாக இருக்கலாம். அதனால் பசங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், தினம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துருக்கா, உபநயனம் ஆயிடுத்துனா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துருக்கோ, 10 காயத்ரி பண்ணுங்கோ, அந்த காயத்ரி உன்னை காப்பாற்றும். நான் வரதுக்குள்ளே அந்த காயத்ரி உன்னை காப்பாற்றிடும், அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு காப்பாற்றிப்பேன். உன்னை முதல்ல காப்பாற்றுறது உன்னுடைய மந்திரபலம். அதனால் அந்த மந்திர பலம் இருந்தால் போகிறோம், நம்ம எதை வேணால் சாதிக்கலாம். அதனால தான் இங்கே சதுர்வேத பாராயணத்தை பண்ணிட்டு எம்பெருமான் இருக்க ராஜா மாதிரி இங்கே சந்தோஷமாக இருக்க போகிறார் யாகசாலையில். இன்றைக்கி நாளைக்கு கார்த்தால மறுபடியும் ஸ்ரீமூர்த்தியை கொண்டு போய் அந்த கர்ப்பகிரகத்தில் விட்டுட்டோன்னா அங்கே பரம சௌக்கியமாக இருக்க போகிறார் அவர். அங்கேருந்து நம்மளை அனுகிரகம் பண்ண போகிறார். அப்படிப்பட்டதான யஜ்ஞத்துக்கு இந்த உத்தமமான அக்னி வேணும். அதுக்காக பிரார்த்தனை பண்ணி இப்பொழுது அக்னி மதனங்கிற கிரியையை பண்ண போகிறோம். அந்த அக்னி மதனத்தில் நம்மளுடைய கல்யாண பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி அனுகிரகம் பண்ணி சீக்கிரம் அக்னியை கொடுத்து நம்மலாம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ. இப்பொழுது அக்னி மதனம் ஆகிறது சுவாமியினுடைய அனுகிரகத்தினால். மங்களாடி பவந்து. यं शुभतिदोस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रीमदः पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य अवाप्तसमस्तकामस्य अस्मिन् क्षेत्रे अतीव कृपया भक्तजनवात्सल्यादिविराजमानस्य श्री अलन्मेलुमङ्गानायकादमिद श्री कल्याणप्रसन्नवेङ्कटेश्वरस्वामिनः आलये अनुष्ठीयमान त्रिजनात्परप्रयोगसाध्यविमान जीर्णोद्धारण पुनरट्टबन्धन महासंप्रोक्षण महाप्रतिष्ठा देवगिदनकर्मणि अद्य प्रथमे दिवसे सायाह्ने कार्गपत्यादि सर्वेषु अग्निकुण्डेषु प्राधान्ये
कार्गवत्यादि सर्वेषु अग्निकुण्डेषु अग्निप्रणयनार्थम् अग्निमथनकर्म करिष्ये अपौपस्पृश्य सुजीवो हव्येति प्रोक्ष्य जीवो हव्यामृतशुचीनां शुचिगुं विनोम्यध्वरगुं शुचिभ्यः मृतदाभायन् सुजन्मानत्रयपावकाः मेदिनी देवी वसुन्धरा स्यात् दुर्गा देवी वासवी नागस्तोत्रं चक्षुर्मणः हरिणीमावाहयामि पूष्णीमावाहयामि श्रोणीमावाहयामि महीमावाहयामि विचक्रमे त्रेधानितते समूढमस्य पाकुं सुरे पदावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि नारायणमावाहयामि अग्निर्मूर्धादिवकगुपति पृथिव्या अयम् पाकुं प्रेताकुं च जन्मदे अग्निमावाहयामि झाडवेलसमावाहयामि आवगमावाहयामि उदासनमावाहयामि तन्नोनिधत्तान् तपसो जिहत्तान् प्रक्रियं दयामृताय देशमावाहयामि सहस्रशीर्षमावाहयामि अनन्तमावाहयामि नागराजमावाहयामि अवागराभ्य सर्व देवताभ्यो नमः श्रार्थमक्षतान् समर्पयामि पादयोः वाद्यं समर्पयामि समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नापयामि स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि प्रोरवस्त्रोत्तरीयाभरणोपवीतपुष्पगन्धार्थे पुष्पाक्षतान् समर्पयामि गन्धान्तारयामि समस्तोपचारान् समर्पयामि मे धूपास्रविनो दिव्यधूपादिवासिताः ब्रह्मवित्रेण बोधा सूर्यरश्मिभिः देवताभ्यो नमः धूपमाग्रापयामि विष्णोत्कर्माणि पश्य जयतो व्रतानि पस्पसे सखा प्रत्यक्षदीपं दर्शयामि भूर्भुवस्वः नैवेद्यं प्रोक्ष्य यथाभागम् भूर्भुवस्वः यथाभागत्वे कदलीवृताम्बूलं निवेदयामि वस्तोपचारान् समर्पयामि सूक्तं जप्त्वा पर्याप्त्यानन्तरायाय सर्वस्तोमोऽधिरात्रौ उत्तममहर्भवति सर्वस्याप्ते सर्वस्रेते सर्वमेव आप्नोति सर्वं जयति अग्निसूक्तं जप्त्वा अग्नेनय सुपताराये अस्मान् विश्वानि देव वयुनानि विद्वान् यस्मद्युगरानमेनो भूयट्टान्तेन मुक्तिं विधेम शुक्राय भाणवे भरद्वगं हव्यं मदिञ्जाग्नये सुबोधम् देव्यानि मानसा जना गच्छन्तर्विश्वानि विद्मनादिकाते गिरा मदया देवयन्तीरग्नीयन्ति द्रविणं भिक्षमाणाः सुप्रतीकस्वञ्जगं हव्यवाहृतमतिं मानुषाणा आग्नेयत्तमस्मद्दियाद्रमीवा अनक्नित्राभ्यमन्तकृष्टिः सुविधाय देवक्षान् विश्वेभिरचरेभिर्यदत्र आग्नेयत्वं वारयानव्यो अस्मान् स्वस्तिभरति दुर्गानि विश्वावृत्ते बहुलानवर्वे भवातोकाय धनयाय शय्यो प्रकारवो मननावच्छमाना देवद्रीचीर्णैतदेवयन्तः द्वादिने प्राच्येदि हविर्भरं दट्नये घृताची ॐ वैश्वानराय विद्महे लालीलाय धीमहि अग्निप्रचोदयात्
எல்லாரும் சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, கோவிந்தா 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 வெங்கட்ரமண கோவிந்தா சங்கடஹரண ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ கணிபுரேஷ கோவிந்தா 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 கோவிந்தா. The joy of getting your food on time is like the joy of being the winning captain. The joy of meeting the man of the match. Enjoy your meal, sir. Water delivery, Swiggy.
சகலவாத்தியம். Want to make an impact? Make it colossal. Colossal waterproof mascara from Maybelline New York. Mega Brush. 2 times the collagen for instant volume. Totally waterproof all day. Colossal lashes instantly. Colossal waterproof mascara from Maybelline New York.